வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா த ஃபிலாசபி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி பிஹைண்ட் தமிழ் அடிமுறை அப்படின்ற அந்த வீடியோவுடைய பார்ட் 1 போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் சேம் அதே பேட்டர்ன் தான். நம்ம சுவடில் வரக்கூடிய 1-2 மூமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அது வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிலாசபி என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி அந்த விளக்க வீடியோவுக்கு போகணும். இப்போது நம்முடைய மாணவர் வந்து நம்ம சுவடில் வரக்கூடிய ஒரு சின்ன அசைவு அதை வந்து அவர் செய்து காட்டுவார். ஆரம்பிங்க. அடுத்த அசைவு போங்க. அடுத்த அசைவு போங்க. ரைட், நிறுத்துங்க. ரைட். இப்போ நீங்கள் அந்த சூடில் வரக்கூடிய அந்த சின்ன அசைவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி வந்துட்டு அப்ளை ஆகுதுன்னு பார்த்துங்க. நம்ம நிற்கிறோம், கிளிக் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் இவரை என்ன வேணால் பண்ணலாம். தூக்கி போட்டு அவரோட காலுக்குலாம் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி உடச்சிடலாம். ரைட்டா? இப்போது இந்த கிக்கை வந்து நான் எங்கே வாங்குறேன்னு பாருங்கள். குடு கிக்கு. ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாரு, ஸ்ட்ரைட்டாக கிக் பண்ணுறாரு, நான் வந்து கேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய மூமெண்ட் பாருங்கள். கிக். புரியுதா? கவனிங்க. கிக். அவ்வளோதான். ஸோ நான் எதிராளியினுடைய அந்த பார்ட்டுக்குள்ளே அவரோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நான் உள்ளே நுழைகிறேன். புரியுதா? கவனி. கிராஸ். ஃபஸ்ட்டு ஒரு வேளை எனக்கு கிக்கு வந்து என்னால் பிடிக்க முடியலன்னா கூட அவர் அடியிலிருந்து நான் வந்து தப்பிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஆக அடிமுறையினுடைய கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த ஆற்றலை கொண்டு ஒரு வலுவான எதிரியையோ அல்லது பலமான எதிரியையோ சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறது அதனுடைய கான்செப்ட். அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, எதிரியினுடைய ஃபோர்ஸை அவருக்கே பாதகமாக போகும் விதமாக திருப்பி விடணும். இப்போ இந்த கேஸில் அதான் நடந்திருக்கு. அவர் ஃபோர்ஸை உள்ளே வர்றாரு, நான் அதை தடுக்கலை. நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபோர்ஸை போக விட்டேன், கிராஸாக போயிட்டேன். அந்த ஃபோர்ஸ் அவர் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டார்ல, அப்போ தான் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ கிக், இது அவரோட ஃபோர்ஸ் ஆச்சுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. கிக். இங்கே ஃபோர்ஸ் அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வாங்குறாருல, காலை புல் பேக் பண்ணுறாரு பாருங்கள். அந்த இடத்துல வந்து அங்கே பாடியில் வந்து ஃபோர்ஸ் இருக்காது. அவர் வந்து கால் வந்து திரும்ப ஹோம் பொசிஷனுக்கு போகுது. ரைட்டா? இப்போ இதுதான் எனக்கு தேவையான இடம். அடி. இப்போ தான் அவர் வீக்காக இருப்பார். இப்போ தான் நான் அவரை பிடிக்கணும். ரைட்டா? ஸோ இதை நான் காலை பிடிச்சி லாக் பண்ணணுன்றது கூட இல்லை. இதை மாடிஃபிகேஷனாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் போடுங்க, அப்படி கூட பண்ணலாம். இல்லை பிடிக்க முடியல, அவர் பயங்கரமாக இருக்கார் அப்படின்னா அவரோட கிக்கை வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் போய் அவரை தள்ளி கூட விடலாம். ரைட்? வாங்க இன்னொரு அசைவு பார்க்கலாம். இப்போது இன்னொரு சுவடில் வரக்கூடிய மற்றொரு மூமெண்ட் அவர் வந்து செய்து காட்டுவார். ஆரம்பிங்க. ஆடி எடுத்து ரைட் போதும், நிறுத்துங்க. இப்போ கவனிங்க, நான் ஒரு ஃபைட் பொசிஷனில் நிற்கிறேன். இப்போ அந்த சுவரோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. அடிங்க. இவர் இப்படி பண்ணிட்டு பாருங்க, லாக். ரைட்டுங்களா? இந்த இடத்துல ஸ்பைனில் வந்து அடி. இதை தான் அவர் சூடில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இன்னொன்று பண்ணல, அது நின்றுப்பார். இங்கே பாருங்க, அப்படி பண்ணியிருப்பார். இது சூடில் வர அசைவு வந்து இப்படி வந்திருக்கும். ரைட்? இப்போ இதில் லாஜிக் பாருங்கள். சேம் நான் முன்னாடி பண்ண மாதிரியே அவரோட ஃபோர்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த கையிலேருந்து அவர் வீசுகிறார் பாருங்க, வீசு. நான் தட்டி தான் விட்டேன். ஓகே, வீசு. ரைட்டுங்களா? அதை நான் தடுக்கலை. கை வீசு. இப்படி தடுக்கலை, அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒருவேளை அவர் கையில் வந்து இப்படி ஒரு பொருள் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீசு. நான் தடுத்துனா ஒருவேளை அதை ஸ்லிப்பாகி என் மேலே விழுற கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் நான் தடுக்கலை. நான் என்ன பண்ணுறேன், அதை தட்டி விட்டாச்சு. ரைட்டா? அதோட பாதையிலேருந்து நான் விலகிட்டேன். பண்ணுங்க. அவ்வளோதான் லாக். இப்போ இந்த இடத்துல கவனிங்க,
இங்கே இருக்கிற நரம்பு இதை நீங்கள் கையோட சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களால் எதுவும் பண்ண முடியுமா? கத்தி வச்சு குத்த முடியுமா? முடியாது. உங்களோட மூமெண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிக்கும். ரைட், இங்கே வச்சுட்டு ஸ்பைனில் வந்து நம்ம அடிக்கும். ஸோ இதுதான் லாஜிக்.